Hi guys, good morning. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் மார்ச் பிரிங்கிங் அப் ஃபார் யூ. மார்ச் என்ன கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். இது தமிழ் டேரட் கார்ட் ரீடிங். ஸோ லெட் அஸ் see வாட் இஸ் மார்ச் பிரிங்கிங் அப் ஃபார் யூ. என்னெல்லாம் கொண்டு வருது, என்னெல்லாம் அன்ஃபோல்ட் ஆகுது, உங்களுக்கு என்னெல்லாம் மெசேஜ் கொடுக்குது, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். மார்ச் 2025. ஸோ வாட் இஸ் கம்மிங் அப், நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் அன்லாக் ஆகுது உங்கள் லைஃப்பில் பார்ப்போம். Nine of Swords. Four of Swords. Oh, Nine of Swords வந்து டைரக்டா Four of Swords. Seven of Cups. Okay. என்ன ஸ்வார்ட்ஸா வருது இந்த தடவை? கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ ஆக மொத்தத்தில் வாட் இஸ் மை ட்ரூத் அப்படின்னு தேடுறீங்க. அதுதான் ஃபுல்லாக ஸ்வாட்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு பார்ப்போம். நைன் ஆஃப் ஸ்வாட்ஸ். நைன் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நைன் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தெரியுதா, இங்கே இல்யூஷனரியாக ஒரு விஷயம் இருக்கிறது. ஆக்சுவலாக அது நிஜம் கிடையாது. ஆனால் அது நம்மளை பாதிச்சிருமோ, இல்லை நம்மளை பயமுறுத்திடுமோ, இதை நம்ம இப்படி செஞ்சிட்டோம்னா இதனுடைய பின்விளைவு இப்படி ஆயிருமோ அப்படின்னு பயந்து பயந்து அதுக்கு ஆக்ஷனே எடுக்க மாட்டோம். ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுனால ஏதாவது ஆயிருமோங்கிற பயம், ஆக்ஷன் எடுத்தா இப்படி ஆயிருமோங்கிற பயம், அந்த ஆன்சைட்டி சொல்லுவோம்ல, ஃபியரு. அப்புறம் இன்னொன்று நிஜமான ஃபியர் ஒன்று இருக்கும், அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பயப்படுவோம். ஓகேயா, அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்து பயந்து இந்த ஃபியர், நிஜமான ஃபியரே பல பிரதிபிம்பங்களாக என்ன சொல்கிறது, மல்டிப்ளை ஆகும். ஸோ அந்த மல்டிப்ளை ஆன ஃபியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் பயம். ஸோ இதெல்லாம் நினச்சி இந்த மெயின் ஃபியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்து இல்யூஷனரி ஃபியரை பார்த்து ஓடுறோம்ல, அந்த ஸ்டேஜ் தான் நைன் ஆஃப் ஸ்வாட்ஸ். அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன? நிஜமான ஃபியரையே ஃபேஸ் பண்ணிடுறது தான் சொல்யூஷன். நிஜமான ஃபியரை ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா இல்யூஷனரி ஃபியர் என்னவோ அது தன்னை போல் ஓடி போயிடும். ரைட்டு தானே? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இல்யூஷனரி ஃபியர்னால சரியாக சாப்பிட முடியாமல், சரியாக தூங்க முடியாமல் படுத்தாலும், அதாவது வேலை இல்லை, நீங்கள் ஃபுல்லாக பிஸியாலாம் இல்லை, தூங்குறதுக்கு டைம் இல்லாமல் கூட அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் நல்லா நிறைய நேரம் டைம் இருக்குது, சோம்பேறியாக பெட்டுலேயே படுத்திருக்கீங்கன்னா கூட தூக்கம் வரலை உங்களுக்கு. அந்த அளவுக்கு மன அழுத்தம், மன பாரம் இதெல்லாம் இருக்கிற ஸ்டேஜ் தான் நைன் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஓகே, ஸோ அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அந்த அந்த எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதுக்கான எப்படி சொல்றது, தெளிவு நிலை கிடைக்கணும் உங்களுக்கு. அதுக்கான வாட் இஸ் இட் கால்ட், நாலேஜ். நாலேஜ் இஸ் தி கீ இல்லையா? அந்த நாலேஜ் கிடைச்சிருச்சு, அந்த தெளிவு நிலை கிடைச்சிருச்சுன்னா அந்த பயத்துல இருந்து வெளியே வந்துடுவீங்கல்ல. மெயினான பயத்தையே அப்போ ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா இல்யூஷனரி ஃபியர் எல்லாம் ஓடி போயிடும். ஓகேயா, அடுத்த கார்டு ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸுங்கிறது என்ன? இந்த நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு இவ்வளோ பயம் இருந்துச்சா, இவ்வளோ மனசுக்குள்ள ஆன்சைட்டி இருந்துச்சா, அதெல்லாம் போக்குறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ராத்திரி பகலாக சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்களா? சாப்பாடு தூக்கம் இல்லாமல் டயர்டாக இருந்தீங்களா? டயர்டுங்கிறத காட்டிலும் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ரொம்ப நம்மளை அப்படியே எப்படி சொல்கிறது, 10 நாள் பட்னி கிடந்தவனை வச்சுருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். எப்போ பார்த்தாலும் அந்த தூக்க போதையிலே வச்சுருக்கோம். தூக்கம் வராது, தூங்க முடியாது, ஆனால் அந்த தூக்க போதை மட்டும் இருக்கும். ஓகேயா, ஸோ அப்படியே இருந்தீங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு இப்போ உங்களுக்கு அந்த ஃபியருக்கான தெளிவு நிலை, கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. இப்போ உங்கள் மனசு அமைதியாயிருச்சு, இருந்த பயமெல்லாம் போயிடுச்சு.
இப்போ மனசு அமைதியாயிருச்சு, பயம் போயிருச்சு, தெளிவாயிருச்சுன்னா என்ன ஆகும் மனசு? அமைதியில நிம்மதியா தூக்கம் வரும். ஸோ 4 ஆஃப் ஸ்வாட்ஸ்ங்கிறது என்னது? ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். இப்ப ஏதோ ஒரு பயணம், பாதை ரொம்ப லாங்கா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா டோன்ட் குவிட். அதுக்கு பதிலா என்ன லேர்ன் பண்ணிக்கணும்? ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ்னு லேர்ன் பண்ணிக்கணும். அன்டில் அன்லெஸ் அந்த பாதை உங்க ஹையஸ்ட் பர்பஸ்க்கு உங்களுக்கு சர்வ் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தோணிருச்சு அப்படின்னா இம்மீடியட்லி கம் அவுட் ஆஃப் த ட்ராக். குவிட் எல்லாம் கிடையாது, வெளியே வந்துடணும். நம்மளுக்கான பாதை என்னவோ அதுல பயணிக்கணும். ஓகேயா? அப்பவும் குவிட் பண்ணக்கூடாது. ஆனா நம்மளுக்கான பாதை இதுதான்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா பயணிக்கிறதுக்கு பயமாவோ இல்ல டயர்டாவோ இருக்குன்னா குவிட் பண்ணக்கூடாது. ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் ஆகி எந்திரிச்சதுக்கு அப்புறம் திருப்பி பயணிக்கணும். அதுதான் 4 ஆஃப் ஸ்வாட்ஸ். அடுத்த கார்டு என்ன? 7 ஆஃப் கப்ஸ். 7 ஆஃப் கப்ஸ்ங்கிறது என்ன? யூ ஹேவ் சோ மெனி ஆப்ஷன்ஸ். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எதா இருக்கு? நீங்க வேணும்னு கேட்ட விஷயம் எதா இருக்கு? கடவுள் ஓகே, அது நீங்க எப்படி கேட்டிருக்கீங்கன்னா பேக்கேஜா உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், அதை ஒன்னொன்னா கேட்டிருக்கீங்க கடவுள் கிட்ட. கடவுள் ஓகே ஆல் சாங்ஷன் அப்படின்னு தூக்கி கொடுத்துட்டாரு. இப்ப அந்த சாய்ஸ் எல்லாம் நீங்க கேட்ட விஷயம், இதை செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க கேட்ட பேக்கேஜ்ல இருந்து ஒரு விஷயம் தான் கிடைக்கும். இதை செலக்ட் பண்ணீங்கனாலும் நீங்க கேட்ட பேக்கேஜ்ல இருந்து ஒரு விஷயம் தான் கிடைக்கும். அது மாதிரி இந்த 6 கப்ல எந்த கப்பை செலக்ட் பண்ணீங்கனாலும் ஒரு விஷயம் தான் கிடைக்கும். இந்த ஒரு கப்பை செலக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த பேக்கேஜ் முழுசா 7 விஷயமும் சேர்ந்து கிடைக்கும். ஆனா இது எந்த கப்புன்னு கண்டுபிடிக்கணும்ல. இதுதான் உங்களுக்கான டாஸ்க். ஓகேயா? ஸோ இப்போ யூ ஹேவ் சோ மெனி ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த 6 கப்பையும் கடந்து இந்த 6 கப்பும் மாயை, நம்மளுக்கான கப்பு இல்ல, நம்மளுக்கான நிரந்தர சந்தோஷம் அதுக்குள்ள இல்லைங்கிற தெளிவு நிலை, ஞானம், உணர்தல், என்லைட்டன்மெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சு பகுத்து ஆராய்ஞ்சு இந்த 7வது கப்புக்கு நீங்க வரணும். அதுதான் எட்டர்னல் கப்பு. இதுதான் எனக்கு நிதர்சனமான உண்மை, இதுலதான் எனக்கு பேரானந்தம் இருக்கு, நான் கேட்ட அத்தனை சந்தோஷமும் இதுக்குள்ளதான் இருக்குன்னு இந்த கப்பை செலக்ட் பண்ற அளவுக்கான புத்தி சாதுரியம், ஞானம், இது பிரம்ம ஞானம், இது எல்லாமே வேணும். இது இருந்துச்சுன்னா தான் இந்த கப்பை செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் உங்களுக்கான டாஸ்க். அதை நீங்க வளர்த்துக்கணும். அதை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா செய்யறீங்கிறத பிரபஞ்சத்தோட மேனேஜர் யாரு? சாரி, கடவுளோட மேனேஜர் யாரு? டிவைன் சுப்ரீம் ஆதி மூலம். அவரோட மேனேஜர் யாரு? பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் செக் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும் கடவுள்கிட்ட. ஓகேயா? அதனால எவ்வளவு பெஸ்டா பண்றீங்கன்னு பார்ப்போம். இதெல்லாம் உங்க மார்ச் 2025க்கான டாஸ்க். அடுத்தது கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ். கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் என்ன குறிக்குது அப்படின்னு சொன்னா, கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ்ங்கிற ஒரு பயங்கர கரேஜியஸ், பயங்கரமான பிரேவ் பர்சன். எதுக்கும் யாருக்கும் அஞ்ச மாட்டாரு, பயப்பட மாட்டாரு, எதை பத்தின கவலையும் கிடையாது, உண்மைக்கு மட்டும்தான் நிப்பாரு. ஆனா அவருக்கு அது உண்மை, எல்லாருக்குமே அது உண்மையா இருக்கும் அப்படிங்கிறது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் ஹூ ஐ எம், இது எனக்கான உண்மை, இதுதான் நான் அப்படின்னு அதுக்கு துணிஞ்சு நிப்பாரு. அதே மாதிரி வேற யாரோ ஒருத்தவங்க அந்த உண்மையை, அவங்களோட உண்மையை சொல்றாங்கன்னாலும் அதை ஃபுல்லா கேட்டு உண்மையிலேயே அது உண்மைன்னு அவருக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்காகவும் நிப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு கரேஜியஸா இருக்க பர்சன் கம்யூனிகேஷன்ல பயங்கர எக்ஸலண்டா கம்யூனிகேட் பண்ணுவாரு. அதே மாதிரி அரசாள்றதுல உண்மைக்காகவும் ஒவ்வொரு மனிதனுடைய இன்னர் எசன்ஸை உள்ளுணர்ந்தும் ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜா. ஓகேயா? இந்த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இவ்வளவு இருந்தாலும் அவனுடைய நிதர்சனம் என்ன அப்படின்னா, எனக்கான அந்த பெண் எனக்கு வேணும், என்னோட ட்ரீம் பர்சன் வேணுங்கிற ஏக்கம், வருத்தம் அவர் மனசுல இருந்துட்டே இருக்கும். அது முகத்துல தெரிஞ்சுட்டே தான் இருக்கு. ஓகேயா? ஸோ அதுதான் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ அதுதான் அவருடைய நிஜம். அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்கணும். அதுக்கு ஏக்கத்திலேயே இருந்து என்ன பண்ண, அதுக்கான ஆக்ஷன் என்னவோ, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செய்யறதுக்கு கத்துக்கணும். அதுக்கான டைம் அவருக்கே அவரு அலாட் பண்ணணும். அடுத்தது பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ். பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ்னா என்ன அப்படின்னா, பாருங்க, பல்பா எரியுதா? எவ்வளவு நானும் அதாவது எனக்கு லைஃப் வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன், டெய்லி பேசிஸ்ல வாழ்ந்துட்டே இருக்கிறேன். இத்தனை நாள் எனக்கு பிடிக்காத லைஃபை நான் வாழ்ந்துட்டேன், இந்த சோசியல் கண்டிஷனிங்காக, மற்றவங்களோட எதிர்பார்ப்புக்காக அப்படிங்கிற உண்மையை உணர்ந்துட்டேன். இப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கிறேன், எல்லா முயற்சியும் பண்ணி அதுல அந்த பாதையில மார்ச் ஃபார்வர்டும் பண்றேன். ஆனாலும் எனக்கு எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை. ஸோ அப்ப நான் பயணிக்கிற பாதை கரெக்டா, இல்ல பயணிக்கிற பாதையே வேற பாதையில பயணிக்கிறேன்னா, எனக்கு தோன்ற ஐடியா எல்லாம் சும்மா இல்யூஷனா,
இல்ல நிஜமாவே இதுதான் நானா, இல்ல நான் ப்ளே பண்ண ரோல்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேனா, இல்ல இன்னும் நான் சோஷியல் கண்டிஷனிங்லயே இருக்கேனா, இவ்வளவு விஷயத்த அலசி ஆராயிறீங்க. ஏன்னா அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் இன்னும் கிடைக்கல உங்களுக்கு. எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் எதுல இருக்குன்னே உங்களுக்கு தெரியல. அததான் இந்த மார்ச் மாசம் ஃபுல்லா நீங்க இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் இன்னும் டீப்பரா போகணும். போய் தான் திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படின்னு டீப்பர் ஆஃப் தி உங்களோட சோலுக்குள்ள போய் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ அது கண்டுபிடிச்சு அதை வாழ்ந்தீங்க அப்படின்னா தான் உங்க கோர் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு தெரியணும். அதை வாழ்ந்தீங்க அப்படின்னா தான் அந்த நிறைவு நிலையோட இருப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க. அந்த மூஞ்சிய கண்ணாடியில பார்க்கும் போதே 1000 வால்ஸ் பல்பு போட்ட மாதிரி அந்த ஃபேஸ் பிரைட்டா எரியும். ஓகே, ஏன்னா இப்ப என்னையே நீங்க பார்த்திருப்பீங்க, வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் முந்தி பேசுற வீடியோஸையும் நீங்க கேட்டிருப்பீங்க, நடுவுல பேசின வீடியோஸையும் நீங்க கேட்டிருப்பீங்க. அப்பெல்லாம் நான் ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் பேசுறேன், செல்ஃப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் பேசுறேன். இதெல்லாம் என்ன சொல்றது, ஆக்சுவலா என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பேசுறேனால அந்த வருத்தத்துல சோகத்துல பேசும்போது என் ஃபேஸ் எப்படி ஃபர்ஸ்ட் கோவமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அழுகையா இருந்துச்சு, வருத்தமா இருந்துச்சு, என் மூஞ்சியே கருத்து போயிருந்துச்சு, இப்ப எப்படி பிரைட்டா இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த வித்தியாசம் எல்லாம் உங்ககிட்டயும் உங்களால உணர முடியும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஓகேயா? ஸோ இப்ப மார்ச் மாசத்துல இப்ப எதெல்லாம் உங்களுக்கு உங்களை நோக்கி வருதுங்கிறத பார்த்தாச்சு. இப்போ எதெல்லாம் நீங்க மாத்திக்கணும், அதுக்கு என்னெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும், பிரபஞ்சம் உங்களை எதுல எல்லாம் கவனம் செலுத்த சொல்லுது, உங்களை எதை நோக்கி மார்ச் ஃபார்வர்ட் பண்ண சொல்லுது, இதை பார்ப்போம். ஓகேயா? பிரபஞ்சம் செய்கையா உங்களை என்னென்ன செய்ய சொல்லுது, எதுல எல்லாம் உங்களை இன்வால்வ் ஆக சொல்லுது, என்ன ஆக்டிவிட்டிஸ் என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். நைட் ஆஃப் கப்ஸ். நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது என்ன? நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட். அதுக்காக தானே இவ்வளோ பாடுபடுறீங்க, கஷ்டப்படுறீங்க. ஸோ நீங்க தேடுற அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களை நோக்கி வருது. அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் என்னது? லவ் ப்ரப்போசல். நீங்க தேடுற அந்த அன்கண்டிஷனல் லவ், உங்களை விட யங்கான பர்சன், எனர்ஜெட்டிக்கான பர்சன், உங்களை காட்டிலும் உங்களை 1000 மடங்கு நேசிக்கக்கூடிய பர்சன், எவ்வளவு தொலை தூரத்துல இருந்தாலும் உங்களோட ஹார்ட்டை ஒரு புக்கை படிக்கிற மாதிரி படிக்கக்கூடிய ஒரு பர்சன், உங்களை உள் உணர்ந்த ஒரு பர்சன் உங்களை நோக்கி லவ் ப்ரப்போசலோட ஒரு லவ் மெசேஜோட வந்துட்டு இருக்காங்க. ஸோ பி ரெடி. காசு பணம் இருக்கோ இல்லையோ, உணர்வு ரீதியா உங்களுக்கு எமோஷனலா அவைலபிளா இருப்பாங்க, உங்களை புரிஞ்சுக்குவாங்க. வா, இங்கேயும் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ், இங்கேயும் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ அடுத்த கார்டு கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, என் உண்மை தன்மைக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சிங்க, இப்போ ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ஸோ அப்போ இதுதான் என் உண்மைத்தன்மை, இதுதான் எனக்கு வேணும், இதை நோக்கி தான் நான் பயணிக்கணும், இதுதான் என் வாழ்க்கை பாதை அப்படின்னு தெரிஞ்சு இப்போ அதை பயணிக்கணும்னா என்ன வேணும்? அந்த அளவுக்கான நாலேஜ் வேணும், அந்த அளவுக்கான ஃபினான்ஷியல் பேக்கப் வேணும், அதை பயணிக்கிறதுக்கான கட்ஸ் வேணும் இல்லையா? இதெல்லாம் நீங்களே உங்களை எலிஜிபிள் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கிறீங்க. அதுதான் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ். கார்டே பாருங்க, இந்த கார்டு சிந்திக்கிற மாதிரி இருக்கு, இந்த கார்டு நான் சிந்திச்சுட்டேன், ஆக்ஷன்ல இறங்க போறேன் அப்படின்னு ரெடியா உட்காந்துருக்காப்ல. வா. அடுத்தது வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னா என்ன சொல்றது, வான்ஸ் அப்படின்னாலே ஃபயர் எலிமெண்ட். டேம் பண்ணா பேஷன், டேம் பண்ணலைன்னா ஈகோ. ஸோ அவ்வளோ பேஷன் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு வேலை செய்யணும், கெரியர் பண்ணணும்னாலும் அது பேஷன் இருக்கணும். ஒருத்தவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா, உங்களுக்கு கதை பேசுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனாலும் பேஷனேட்டான விஷயத்த கதை பேசணும். சும்மா இந்த அரட்டை கச்சேரி, திண்ணியா தூங்குனியா எந்திரிச்சியா முழிச்சியா இதெல்லாம் கேட்கறதுக்கு பிடிக்காது.
ஓகேயா? ஸோ அந்த அளவுக்கான பேஷன், அந்த டிராகன் பாருங்க, அந்த வாண்ட் ஸ்டிக்கை எப்படி சுத்திக்கிட்டு நிக்குதுன்னு, அவ்வளோ ஒட்டி வரசுற பேஷன். அந்த பேக்ரவுண்ட் பிக்சரு, கலரு, பூ பூத்திருக்கிறது, அந்த பூல இருக்கிற டார்க் ஷேடு, லைட் ஷேடு எல்லாமே பாருங்க எவ்வளோ பேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த அந்த பிக்சர்லயே, அந்த கார்டுலயே எவ்வளோ பேஷன் இருக்கு பாருங்க. இவ்வளோ பேஷன் வச்சிருக்கீங்க. ஓகேயா? இவ்வளோ பேஷன் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த பேஷன் எல்லாம் வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்க நீங்க. அப்போ எனக்கு பிடிச்ச என்னுடைய ட்ரீம் லைஃப்பை தான் நான் வாழுவேன் அப்படிங்கிறதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்க சிந்திச்சு திஸ் இஸ் ஹூ ஐ எம்னு டீப்பர் அண்ட் டீப்பர் பார்ட்ஸ் ஆஃப் சோல்ல தெரிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால தானே எனக்கு பிடிச்சது தான் நான் வாழுவேன். வெளியே யாருக்கும் காமிச்சிக்கலனாலும் அந்த அளவுக்கு அப்போ அந்த செல்ஃப் லவ் பிறந்துருச்சு உங்களுக்கு. செல்ஃப் லவ் பிறந்து ஐ எம் மை இம்பார்ட்டன்ஸ், எனக்கு பிடிச்சதான் நான் வாழுவேங்கிற அளவுக்கு பேஷனேட் ஆயிட்டீங்க. அந்த கார்டை பார்த்தாலே அப்படியே அது பேஷன் ஓவர்வெல்மிங்கா வலியுது. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு செல்ஃப் லவ் பர்சன் ஆயிட்டீங்க. கண்டிஷன் சொசைட்டி இருந்தெல்லாம் வெளியே வந்துட்டீங்க உடச்சிக்கிட்டு. இதெல்லாம் வேணாம், நான் எவங்கிட்டையும் சொல்லி எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு பிடிச்சது நான் வாழணும். அதுக்கு யாரு தெரிஞ்சா என்ன, யாருக்கு என்ன புரிஞ்சா என்ன, புரியலன்னா என்ன, எனக்கு பிடிச்சது நான் பாட்டு அமைதியா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கேன். அந்த லெவலுக்கு ஆயிட்டீங்க. பா, அடுத்த கார்டு அதை விட சூப்பர், எம்பரஸ். ஓகேயா? ஸோ அப்போ மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கல, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு பிடிச்சதை வாழணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ, அதுக்கு நான் எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் கெயின் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். எந்த அளவுக்கு நான் என்னை மாற்றிக்கணுமோ, எந்த அளவுக்கு எல்லாத்தையும் நான் கற்றுக்கணுமோ, எந்த அளவுக்கு நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டர்கோ பண்ணணுமோ அதை அண்டர்கோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஒரு தாமரை எப்படி சேத்துல முளைச்சாலும் அது மேலே வந்துதான் வளருது இல்லையா? அப்போ அந்த தாமரைக்குன்னு இருக்கிற தனித்துவ குணம் இருக்கு. அந்த மாதிரி எனக்குன்னு இருக்கிற தனித்துவ குணத்தை நான் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேயா? நான் வந்து பயங்கர இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் ஆகணும், பயங்கர பவர்ஃபுல் ஆகணும். எனக்காக நான் எதெல்லாம் ஏங்கணுனோ அதெல்லாம் எனக்கே நான் கொடுத்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, எனக்கு தெரிஞ்ச டேலண்ட் எல்லாம் கிரியேட்டிவா, இனோவேட்டிவா உலகத்துக்கு கொடுக்குற அளவுக்கு மதிநுட்பத்தை வளர்த்துக்கணும். எனக்கு எதையுமே சேஸ் பண்ணிட்டு போக பிடிக்கல. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைதியா, இன்பமா, சந்தோஷமா, பேஷனேட்டா எனக்குள்ளேயே அனுபவிச்சு வாழ பிடிச்சிருக்கு. நான் எதையுமே துரத்திட்டு போக விரும்பல. எல்லாமே என்னைய தேடி வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்னைய தேடி வர வைக்கணும்னா நான் என்னெல்லாம் கத்துக்கணுமோ எல்லாத்தையுமே கத்துக்கிறதுக்கு தயாராயிட்டேன். இதுதான் இந்த எம்பரஸ் கார்டு. இந்த ஆக்ஷன் தான் இப்போ எடுக்கிறீங்க. ஸோ மார்ச்சே சூப்பரா இருக்க போகுது. லவ் ப்ரப்போசலு, பேஷனு, திஸ் இஸ் ஹூ ஐ எம்னு நான் நிக்க கத்துக்கிட்டேன். நிக்கிறது மாத்திரம் இல்லாம அதை வாழவும் தயாராயிட்டேன். மார்ச் ஃபுல் வந்து எனக்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் பேசுவாங்க, அவங்களோட மாற்றங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் ஆடாவா என்னால முடியல. ஹை பிரைஸ்டஸ் கார்டு. ஸோ இதைத்தான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, எனக்கு யார்கிட்டயும் எதையும் நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு பிடிச்சது நான் அமைதியா வாழணும். ஸோ ஹை பிரைஸ்டஸ் யாருன்னா, பிரபஞ்சத்தோட தன்னை கனெக்ட் பண்ணிக்க தெரியும், பூமியோடையும் தன்னை கனெக்ட் பண்ணிக்க தெரியும். எவ்வளோ ப்ளூ பட்டர்ஃப்ளைஸ் பாருங்க, இந்த அளவுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ஸோ அவ்வளோ லைஃப் லெசன்ஸு, அவ்வளோ லவ் லெசன்ஸு எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படி சொல்றது, சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்க. சுச்சுவேஷன்ஸ் கொடுக்குற மனிதர்களையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்க. அந்த மனிதர்களை ஹேண்டில் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் அதே மனிதர்கள் கூட வாழவும் கற்றுக்கிட்டீங்க. அவன் எப்படி இருந்தா என்ன, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும். புற சூழல் என்னை வந்து உள்ளுக்குள்ள என்னோட இதயத்துக்குள்ள பாதிக்காது. நான் யாராக இருக்கிறேனோ, எவ்வளவு எப்படி சுச்சுவேஷன்ல இருந்தாலும் நான் நானாகவே இருப்பேன், நானாகவே வாழ்வேன். எனக்கு பிடிச்சதான் வாழுவேன், எனக்கு பிடிச்ச கனவு வாழ்க்கையை தான் வாழ்வேன். இதை யார்கிட்டையும் போய் நான் சொல்லிக்க வேண்டாம், பிரபகண்டா பண்ணிக்க வேண்டாம், தமக்கு எடுத்து அடிக்க வேண்டாம். எனக்கு பிடிச்சதை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுதான் ஹை பிரைஸ்டஸ். ஹை பிரைஸ்டர் வந்து மாஸ்டர் மேனிஃபெஸ்டர். ஆனால் அமைதியாக வெளியவே சத்தம் இல்லாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணி தனக்குள்ளேயே என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய ஒரு பெண்மணி தான் ஹை பிரைஸ்டஸ். அதே மாதிரி பயங்கர இன்ட்யூட்டிவாக இருப்பாங்க. ஒரு விஷயம் செய்ய போகிறாங்கன்னா அது இப்படி தான் முடிய போகுது ஃப்யூச்சர்லங்கிறத செய்கிறப்பவே கணிச்சு தான் செய்வாங்க. அதே மாதிரி வேற யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயம் செய்கிறாங்க, செயல் செய்கிறாங்கன்னா இது இப்படிதான் அவங்க முடிய போகுது, அவங்க ஒன்று நினைச்சு செய்யறாங்க, ஆனால் அது இப்படிதான் எண்ட் ஆகுங்கிறதையும் ப்ரிடிக்ட் பண்ணிடுவீங்க. வெளியே சொல்ல மாட்டீங்க.
ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அது எண்ட் ஆகும்போது பார்த்து இதைத்தான் நம்ம நினைச்சோம் நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்குவீங்க. யாரோட இதுக்குள்ளயும் எப்படி சொல்றது, இவ்வளவு ஞானம் இருந்தாலும் இவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் வாலண்டியரா நீங்களா போய் யார்கிட்டயும் எதுக்குள்ளயும் போய் இப்ப யாரோ ஒருத்தவங்க அவங்க செய்த தப்புன்னே தெரிஞ்சாலும் அட்வைஸ் பண்றதுக்கோ இதை மாதிரி அதுக்கெல்லாம் போவே மாட்டீங்க. அது அவன் வாழ்க்கை. அவன் தப்ப உணரணும்னு நினைச்சா பிரபஞ்சம் உணர்த்தும். அது அவங்களுக்கும் பிரபஞ்சத்துக்குமான விஷயம். இதுக்குள்ள நம்ம போய் மூக்கு நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மெச்சூரிட்டியோட வாழ்ற ஆளுதான் ஹை பிரைஸ்டஸ். ஓகே கைஸ், ஸோ மார்ச் மந்த் என்னெல்லாம் உங்களுக்கு மெசேஜ், என்னெல்லாம் நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு பார்த்தோம். இனி அடுத்த ரீடிங் உங்க ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் உங்களுக்கு என்னென்ன மார்ச் மந்த் அவங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க உங்களை நோக்கி வர்றதுக்குங்கிற ரீடிங் பார்ப்போம். அன்டில் தென் பை.